ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலைக்கிண்ணம். இன்றைக்கி நம்ம ஒரு குவிக் அண்ட் ஈஸி ஃபிங்கர்லெஸ் க்ளவுஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இது ஈஸியான பீன் ஸ்டிச் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு ஹேட் அண்ட் ஸ்கார்ஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் பவுண்ட் ஆஃப் லவ் யார்ன், கலர் செர்ரி எடுத்திருக்கேன், சிசர், ஸ்டிச் மார்க்கர், அதுக்கப்புறமா 4.5 mm க்ரோஷே ஹுக் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோன்னா ஒரு செயின் 13 பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா செகண்ட் செயின் ஹுக்லேருந்து நமக்கு செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் செயின் வரைக்கும் ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ ரோ 2 என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப், அதாவது நமக்கு அந்த செயினில் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் இருக்கும். பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அதே மாதிரி ஒரு பேக் லூப் ஒரு ஸ்டிச்சோட ஒரு பேக் லூப்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணிவிட்டு எண்ட் வரைக்கும் இதே மாதிரி க்ராஷே பண்ணிட்டு போகிறோம். பேசிக்கலாக நம்ம இப்போது ஒரு கஃப் ஃபிங்கர்லெஸ் க்ளவுஸோட கஃப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி ரோ 28 வரைக்கும் நம்ம இதே மாதிரி பேட்டர்னை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி பேக் லூப்பில் ஒரு ரோலையும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. செயின் 1 டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிங்க. ஸோ ரோ 28 வரைக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா ரோ 28 வரைக்கும் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஒர்க் பார்த்திங்கன்னா நேச்சுரலி எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட கஃப் இது நம்மளோட ஃபிங்கர்லெஸ் க்ளவோட கஃப். ஸோ அடுத்து நம்ம க்ளவ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு செயின் 1 டர்ன் பண்ணிவிட்டு ஒரு இதுலேயுமே ரெண்டு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரோ நமக்கு 28 சிங்கிள் க்ராஷெட் இருக்கணும். ஸோ ஈவன்லி ஸ்பேஸ் பண்ணி நீங்கள் 28 சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவோட ரோ 1 முடிச்சாச்சு. இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த க்ளவ் வர போகிறோம். பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு செயின் 1 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போது அதே ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறோம். யானை புல் ஓவர் பண்ணுறோம். யான் ஓவர் திரும்பியும் புல் த்ரூ த லூப், yarn over திரும்பியும் insert the hook into the stitch, pull through the loop. ஸோ இப்போ நம்ம ஹூக்கில் 6 லூப்ஸ் இருக்குது. ஸோ yarn over, pull through all the loops. இதுதான் நமக்கு பீன் ஸ்டிச். அதுக்கப்புறம் செயின் 1 ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் பீன் ஸ்டிச். ஸோ insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop. ஸோ 6 லூப்ஸ் இருக்குது. திரும்பி yarn over பண்ணி pull through the loop. அதுக்கப்புறம் செயின் 1. ஸோ ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் திரும்பியும் பீன் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். பீன் ஸ்டிச், செயின் 1. திரும்பி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். பீன் ஸ்டிச், செயின் 1. ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஆல்வேஸ் இந்த ரோ வந்து ஈவன் நம்பராக இருந்தால் தான் நம்மளால் பீன் ஸ்டிச், செயின் 1 பண்ண முடியும். ஸோ ஈவன் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் பீன் ஸ்டிச் முடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு பீன் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 டர்ன் பண்ணிட்டு போகிறேன். இப்போ ரோ 2 ஆஃப் க்ளவ் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 டர்ன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீன் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் 1 பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு பீன் ஸ்டிச், செயின் 1, திரும்பியும் ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸில் ஒரு பீன் ஸ்டிச், செயின் 1. இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ ரோ 2 நம்ம முடிச்சிட்டோம். ஸோ திரும்பி இதே பேட்டர்னை ரோ 14 வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 14 வரைக்கும் இதே பேட்டர்னை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே வாங்க. எண்ட் ஆஃப் ரோ 14 நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இப்போ ரோ 14 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரோ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயின் 1 டர்ன், திரும்பி இன்னொரு செயின், அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோவோட பீன் ஸ்டிச் மேலே ஒரு சிங்கிள் க்ராஷெட், ப்ரீவியஸ் ரோவோட செயின் ஸ்டிச் ஸ்பேஸ் மேலே ஒரு சிங்கிள் க்ராஷெட், பீன் ஸ்டிச் மேலே ஒரு சிங்கிள் க்ராஷெட், ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். இதே மாதிரி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இப்போது நான் என்னோடய ஒர்க் ரைட் சைட் உள்ளே போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ ராங் சைட் எனக்கு வெளியே வந்திருக்கும்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம கரண்ட் ஸ்டிச்சிலேருந்து இப்போ நான் கரண்ட் பொசிஷன்லேருந்து ரோ 5 ஆஃப் பீன் ஸ்டிச் பொசிஷன்லேருந்து ரோ 5 ஆஃப் பீன் ஸ்டிச் வரைக்கும் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி யானை செக்யூர் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 4 ரோஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்பி யானை அட்டாச் பண்ணி அந்த 4 ரோஸ்க்கு அப்புறம் இருக்கிற ரோலேருந்து கஃப் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நான் இந்த க்ளவ் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இடையில நம்ம தம் ஃபிங்கர் மட்டும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் நம்ம விட்டுருக்கோம். இப்போ நம்ம யானை வீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்சைட் அவுட் டர்ன் பண்ணுவோம் நம்ம ஒர்க்கை. ஸோ இந்த கேப் தான் நம்மளோட தம் ஹோலுக்கு விட்டுருக்க கேப்பு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்சைட் அவுட் டர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் என்னோடய ஒர்க்கை இன்சைட் அவுட் டர்ன் பண்ணிடுவேன். இப்போ யானை நான் செக்யூர் பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சைட் அவுட் டர்ன் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா கஃப்பில் நீங்கள் வேணும்னா ஒரு உடன் பட்டன் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா க்யூட்னஸ் கொடுக்கும் நம்மளோட ஃபிங்கர்லெஸ் க்ளவுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபிங்கர்லெஸ் க்ளவ் வந்து ரெடி. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பஃபியான லுக்கோடு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபிங்கர்ஸையும் வார்மாக வச்சுக்கும், நம்ம மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரைவ் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நம்மளோட பீன் ஸ்டிச் ஹேட் அண்ட் ஸ்கார்ஃப் பேட்டர்னையும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல்லான காம்போ செட். ஸோ வின்டருக்கு ஏற்ற ஒண்டர்ஃபுல் காம்போ செட் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நூலிலேக்கு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.